அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விருதுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விருதுகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்து தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். 6வது தேசிய நீர் விருதுகள் 2025ற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒன்றிய அரசின் ஜல்சக்தி அமைச்சக நீர்வளம், நதிகள் மேம்பாடு மற்றும் கங்கை புத்துயிராக்கத்துறை 6வது தேசிய நீர் விருதுகளுக்கான விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. நீர்வள மேலாண்மையில் சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம், சிறந்த உள்ளாட்சி அமைப்புகள், சிறந்த பள்ளி கல்லூரிகள், சிறந்த நிறுவனம், சிறந்த ஊராட்சி அமைப்பு, சிறந்த நீரினை பயன்படுத்துவோர் சங்கம், சிறந்த தொழிற்சாலை மற்றும் சிறந்த சமுதாய அமைப்புகள் ஆகிய 9 வகைகளின் கீழ் விருதுகள் இந்தியாவில் நீர்வள மேலாண்மையில் ஒரு முன்மாதிரியான கலாச்சாரத்தை உருவாக்குவதை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் முறைகளை வெளிப்படுத்தும் நோக்குடன் 2018ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நீர் மேலாண்மையில் புதுமையான நடைமுறைகளை செயல்படுத்தும் அனைவரும் பங்கேற்கலாம். இதற்கான வழிகாட்டி முறைகளை பின்பற்றி 31 டிசம்பர் 2024ற்குள் உரிய விவரங்களுடன் விண்ணப்பங்கள் அளிக்கப்பட வேண்டும். மேலும் இது குறித்த விவரங்களை ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். இதில் நீர் பயனீட்டாளர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு நீர்வளத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பாக இந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய நீர் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. மத்திய அரசோட ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் www.awards.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் விருதுகளுக்கு இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும். ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நாமினேஷன் ஃபார் ஆன்கோயிங் அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு நேஷனல் வாட்டர் அவார்ட் 2024. இதுல இதற்கான முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. 23/10/2024 முதல் 31/12/2024 வரை இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுல வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விருது பற்றிய முழு விவரங்களுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். எலிஜிபிலிட்டி, டெக்கரேஷன், நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ், அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க நாமினேட் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி இதற்காக விண்ணப்பிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த இணையதளத்தில் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். ரெஜிஸ்டர் செய்வதற்காக இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷன் இரண்டு விதமா ரெஜிஸ்டர் பண்ணலாம். தனிநபர் விண்ணப்பிப்பதற்காக இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து சப்மிட் செய்ய வேண்டும். உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நாமினேட் அப்ளை நவ் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணி இந்த விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம். ஆகவே மத்திய அரசு அறிவித்துள்ள 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.